ஒரு வழியா நம்ம பிக் பாஸ் சீசன் 10 சீக்கிரமா கொண்டு போறாங்க. ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அபிசோட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 10 வந்து ரொம்ப சீக்கிரம் வரப்போகுது. அது எப்போ, எந்த டைத்துக்கு வரப்போகுது, அது மட்டும் இல்லாம ஒரு பிக் பாஸ் தான் வரப்போதா, இல்ல எல்லா பிக் பாஸும் வரப்போதா, காமன் மேன் ஷோ என்ன ஆச்சு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா எல்லா பிக் பாஸோட அப்டேட்டும் நம்ம சேனல்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம யார் எந்தெந்த உள்ள போறாங்க, யார் யார் காமன் மேன்ல செலக்ட் பண்ண போறாங்க, எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னா பார்த்துலாம். அதுக்கு மேல ஏன்னா பிக் பாஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் சீசன் 10 வந்து ஏன் இவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 7 லாங்குவேஜில் அட் அ டைமில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எப்பயும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜாக லைன் பை லைனாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வாட்டி 7 லாங்குவேஜ் பிக் பாஸையும் அட் அ டைமில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது ஏன், எதுக்கு, இது வரைக்கும் யாருக்கும் தெரில. இது வந்து இதுக்கு முன்னாடி இதுமாதிரி நடந்துருக்காங்க இல்லவே இல்லை. இதான் நம்ம ஃபஸ்ட்டு வாட்டி இப்படி நடக்குது. எல்லா லாங்குவேஜோட பிக் பாஸையும் வந்து அட் அ டைமில் ரிலீஸ் பண்ணுறது. இது வந்து என்ன நினப்பில் முடிவு பண்ணாங்கன்னு தெரில. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. செப்டம்பர் 6 வந்து நம்ம பிக் பாஸ் வரப்போகுது. இது உள்ளே வந்து விஜய் சேதுபதி இருப்பாரான்னு கேட்டிங்கன்னா, விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாமே கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. விஜய் சேதுபதி வருவார், கண்டஸ்டன்ஸ் வருவாங்க. எந்தெந்த கண்டஸ்டன் வர போகிறாங்களோ இனிமேல் லைன் லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்னா உங்களுக்கு கொண்டு வந்து நான் சொல்கிறேன். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அமைக்கி விட்டு பாருங்கள். இந்த 7 லாங்குவேஜோட பிக் பாஸுக்கும் டிஆர்பியும் ஒன்று இருக்குது. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. ஏன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் எல்லா லாங்குவேஜோட பிக் பாஸ் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒவ்வொருத்தர் சப்போஸ் தமிழ் இல்லைனா ஹிந்தி பார்ப்பாங்க, ஹிந்தி இல்லைனா தெலுங்கு பார்ப்பாங்க, தெலுங்கு இல்லைனா வந்து மலையாளம் பார்ப்பாங்க. இப்படி பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பிக் பாஸ் அட் டைமில் வரப்போகுது. இது எந்த டைட்டில் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 6 டிசம்பர் 20 வரைக்கும் கொண்டு போக போகிறாங்க. எப்பயும் நியூ இயருக்கு அப்புறம் தான் முடியும். இந்த வாட்டி நியூ இயருக்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டியாச்சும் கண்டஸ்டன்ட் நல்லா எடுக்க போகிறாங்களா, இல்லை வேற மாதிரி ஏதாச்சும் கண்டஸ்டன்ட்டை கொண்டு வந்து விட போகிறாங்களா என்ன சுத்தமாக தெரியல. ஏன்னா போன வாட்டி வந்த கண்டஸ்டன்ட்டை பற்றி உங்களுக்கே தெரியும். அதுக்கு போன வாட்டி வந்த கண்டஸ்டன்ட் தூக்கி போட்டு அடிச்சாங்க, போன வாட்டி வந்த கண்டஸ்டன்ட் தூக்கி போட்டு அடிச்சாங்க. அதுக்கு சீசன் 8 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டாக விட்டீங்க, விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டாக விட்டீங்கன்னு சொல்லிட்டு சில பேர் தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ சீசன் 9 பார்த்தா எதுக்கு வெளில இருந்தால் தூக்கி கொண்டு போட்டிங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு அடி என்ன பண்ணாலும் அடிச்சிருந்தாங்க. இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்க, இந்த காமன் மேன் ஷோ என்ன ஆச்சு, மேன் ஷோ எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஆகஸ்ட் மந்த்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் முடிஞ்சு கரெக்டாக பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க செப்டம்பர் 6. இதில் வந்து காமன் மேன் ஷோவில் மினிமம் ஒரு 4 or 5 மெம்பர்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி எல்லாத்துமே ஒரே ஒரு மெம்பர்ஸ் எடுக்கலாம், இல்லை 6 மெம்பர்ஸ் எடுக்கலாம். என்னன்ட்டு நம்மளுக்கு வந்து அந்த காமன் மேன் ஷோ ஸ்டார்ட் ஆனால் தான் தெரியும். ஏன்னா நிறைய பேத்துக்கு இப்போ மெயில் வர ஆரம்பிச்சிச்சு. மெயில் வந்து எல்லாமே வந்து செலக்ட் ஆகிட்டாங்க. இப்போ மறுபடியும் வேறு மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் மெயில் அனுப்பிச்சு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு இப்போ இது வரைக்கும் மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. இனிமேல் ஷோ ஸ்டார்ட் பண்ணி அந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் லைன் பை லைனாக வந்துட்டு இருக்க போது எல்லா அப்டேட்டும். இந்த ஷோ வந்து இந்த காமன் மேன் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச உடனே பிக் பாஸ் 10 ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பிக் பாஸ் 10 இவங்க முடிச்ச கையோட தூக்கி போய் உள்ளே போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபேன் ஃபாலோவர்ஸ் எல்லாமே ஆசைப்பட்டுருக்கோம், இவங்க உள்ளே போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த கையோட தூக்கி போட்டு உள்ளே போடுவாங்க. ஏன்னா தெலுங்கு பிக் பாஸில் போன வாட்டி அப்படி தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு பிக் பாஸில் போன வாட்டி பச்ச ஷோவில் ஜெயிச்சு உள்ளே போகிறாங்களோ அவங்க தான் டைட்டில் வினர் ஆனார். இந்த வாட்டி அப்படி ஆகுமா, என்ன பண்ண போகிறாங்க, என்ன நடக்க போகுது, அதெல்லாம் இப்போ பொறுத்திருந்து பார்த்தாகணும். ஓகே, உங்களுக்கு யார் காமன் மேன் ஷோக்கு அப்ளை பண்ணி உங்களுக்கு மெயில் வந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு வந்து வந்திருக்குன்ட்டு. ஓகே, இப்போ வந்து பிக் பாஸும் ஸ்டார்ட் ஆக போகுது. இனிமேல் ஃபுல்லாகவே சம்பவம் இருக்க போகுது. ஏன்னா என்ன நடக்க போகுதுன்னே தெரில. ஏன்னா எப்படி கண்டஸ்டன்ஸ் வர போகிறாங்க, என்ன மாரி கொண்டு போக போகிறாங்கன்னு சுத்தமாக தெரில. எந்த மாரி கேமை கொண்டு போக போகிறாங்கன்னு தெரில. செலிபிரிட்டிஸ் காமன் மேனா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டியே மோதிக்கிற மாரி, இல்லை செலிபிரிட்டி காமன் மேனு மோதிக்கிற மாரி, ரெண்டு கலந்து போட்டு மோதிக்கிற மாரி இருக்கலாம். ஏன்னா கடந்த 2 சீசனாகவே உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு பிரித்தாங்க, அதுவும் சரிப்பட்டாலும் நடுவிலே கலைச்சாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லக்ஸுரி ஹவுஸ் அண்ட் பிக் பாஸ் ஹவுஸ்னு பிரித்தாங்க, அதுவும் சரிப்பட்டாலும் நடுவிலே கழிச்சு விட்டாங்க. சரி, இவங்களாச்சும் வந்து கேம் விளாடணும், கேம் விளாடா தான் நல்லாயிருக்கும். கடந்த 2 சீசனாகவே சொல்கிற மாரி இருந்தால் கேம் ஒன்றுமே இல்லை, டாஸ்க் ஒன்றும் இல்லை. சீசனில் டாஸ்க் ஏதாச்சும் வச்சுக்கிட்டாலும் 9th சீசன் பார்த்து டாஸ்க்னாலே சண்டை தான் வந்துச்சு. ஏன்னா அந்த கேப்டி டாஸ்க் ஒருத்தர் இல்லைனாலும் அந்த நல்லா இருந்துச்சு. அந்த டாஸ்க்கு அந்த பலூனில் உட்காந்து போகிறது அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி எல்லா டாஸ்க்குமே சொதப்பி விட்டாங்க. எல்லா டாஸ்க்லையும் சண்டையாக தான் இருந்தது. இந்த வாட்டி எல்லாம் கேமராக வரணும், கேம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக விளாடணும், நிறையா கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தான் வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் போன வாட்டி பிபி டீமுக்கே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஆளை உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிபி டீமுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக சர்ப்ரைஸாக நிறையா ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஏன்னா 10th சீசன் செம்மையாக பண்ணுவாங்கன்னு தோணுது. அண்ட் இந்த வாட்டி எப்படி கண்டஸ்டன் தான் கொண்டு போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, போன சீசன் மாரி தான் அதே மெம்பர்ஸ் தான் இந்த சீசன் கொண்டு போவாங்க. ஏன்னா போன சீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கரெக்டாக இருந்துச்சு. கண்டஸ்டன்ஸு வந்து வெளில போகிறதா இருக்கட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணதாக கரெக்டாக வச்சுருந்தாங்க. அதேமாதிரி இந்த வாட்டி கண்டஸ்டன்ஸை கொண்டு வருவாங்க. என்னோட சஜஷன் என்ன பார்த்தீங்கன்னா, நல்ல கண்டஸ்டன்ட் கொண்டு வாங்க, நல்லா கேம் ஆடுறவங்களா கொண்டு வாங்க. அதேமாரி கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். மற்றபடி போன சீசன் மாரி ஏதாச்சும் குழப்படியான ஆளில் உள்ளே கொண்டு போய் விட்டுறாதீங்க. உங்களுக்கே தெரியும், போன சீசன் ஃபஸ்ட்டு ஆளே ஒரு மார்க்கமான ஆளை தான் உள்ளே தூக்கி பண்ணி விட்டாங்க. இந்த வாட்டியாச்சும் கொஞ்சம் மாற்றி எல்லாத்தையும் புதுசாக கொண்டு போகிறது, எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆளை கொண்டு போய் விடுங்க.
மற்ற எல்லாத்தையும் வெளிலேருந்து மக்களையே பார்த்துக்குவாங்க. ஓட்டு போகிறத போட்டு தள்ளி விட்டுருவாங்க. மற்ற யாராவது பிடிக்கிறவாங்களே மக்கள் தான் ஓட்டு போட்டு அவங்கள எப்படியே ஃபைனலில் கொண்டு போய் ஜெயிக்க வச்சுருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் ஒரு ஃபயரே ஆரம்பிக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸ் வந்து நம்ம தமிழில் மட்டும் ஆரம்பிக்கல, 7 லாங்குவேஜில் ஆரம்பிக்குது. 7 லாங்குவேஜ் யார் யார் என்ன பண்ணுவாங்க தெரியாது. ஏன்னா தெலுங்குலேயும் நிறைய பேர் வந்து தமிழில் பார்க்குறவங்க இருக்காங்க, மலையாளத்தில் வந்து தமிழில் பார்க்குறவங்க இருக்காங்க, அண்ட் எல்லா லாங்குவேஜும் தமிழில் பார்க்குறவங்களும் இருக்காங்க. இப்போ எல்லாமே இருக்க போகுது, எல்லாமே 24/7 நடக்க போகுது. ஒரு புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில டாஸ்க்லாம் அவங்க அங்கங்கே ஒவ்வொரு டாஸ்க்காக முடிஞ்சதுன்னா அங்கங்கே ஒவ்வொருத்துல மறுபடியும் அந்த டாஸ்க்கை வைக்கிற மாரி ஒவ்வொரு லாங்குவேஜும் எடுக்கிற மாரி எல்லா லாங்குவேஜிலும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாரி இந்த வாட்டி எடுக்க முடியாது. ஏன்னா அட் டைமில் போகும்போது ஒன்று பண்ணலாம். அவங்க ஃபஸ்ட்டு வீக்கில் வைக்கிற டாஸ்க்கை நம்ம வந்து 3rd வீக்கில் வைக்கலாம். நம்ம 3rd வீக்கில் வைக்கிற டாஸ்க் பிக் பாஸில் வந்து அவங்க வந்து 7th வீக்கில் வைக்கலாம். இப்படியே மாற்றி வச்சா அதான் உண்டு. இந்த வாட்டி காப்பி அடிக்க முடியாது. அண்ட் கிரியேட்டிவ் டீம் வந்து ஒரு நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா போன சீசன் தான் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டினா அந்த போன சீசன் தான் கொண்டு வர முடியும். ஏன்னா போன சீசன் அந்த அளவுக்கு பண்ணி வச்சுட்டாங்க. கேம் ஒழுங்கா இல்லை, கண்டஸ்டன்ஸ் ஒழுங்கா இல்லை, எல்லாமே வந்து ஒரு மாரகமாக இருந்துச்சு. போன சீசன் நீங்கள் வந்து எந்த சீசன் உங்களுக்கு ஒஸ்ட்டுன்னு தோணுதான்ட்டு போன சீசனை தூக்கி விட்டுருதா, அந்த அளவுக்கு போன சீசனில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. இது வரைக்கும் பிக் பாஸ்லேயே வந்த சீசன்லேயே போன சீசன் ரொம்ப இதாக இருந்தது. எல்லாருமே இப்போ இந்த தப்பு நடந்துச்சா அந்த சீசனில் நடந்திருக்கு, அதனால இந்த சீசனில் நடக்கக்கூடாது, போன சீசன் இப்படி நடந்துச்சு இந்த சீசனில் இப்படி நடக்கக்கூடாது, அப்படி தான் போவாங்க. அண்ட் உங்களுக்கு பிக் பாஸ் உங்கள் போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தோணா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருந்தோம். அந்த லிஸ்ட்லேருந்து கொஞ்சம் பேராச்சும் ஒரு 2-3 பேராச்சும் வருவாங்கன்ட்டு தோணுது. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் மேலே வந்து ஐக்கானில் ஒரு பின் பண்ணி வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனல்னா நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நம்ம லாங்குவேஜில் மட்டும் இல்லை, மொத்தம் 7 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆக போகுது. என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் கண்டஸ்டன்ஸ் யாராவது வரப்போம், அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் லைன் பை லைனாக எந்த கண்டஸ்டன் உள்ளே போயிருக்காங்க, யாராவது காமெண்ட் மேலே செலக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்லி லைன் பை வீடியோ வரப்போது. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம சப்போர்ட், லைக் அண்ட் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.